எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா தான் எங்கள் ஸ்டோரியில் பிக்கெஸ்ட் வில்லன். இவரை வேண்டான்னு சொல்கிறதுக்கு 1000 ரீசன் சொன்னாங்க சார். இப்போ நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு இது இருக்குது, டாக்டர்னா டாக்டர் தான் கல்யாணம் பண்ணணும். ஸோ நான் டாக்டர். ஸோ ஒரு எம்எஸ் கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு ஏற்ற ஒரு ப்ரொஃபஷன், உனக்கு ஏற்ற ஒரு ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எங்கள் அப்பா பெரிய ஒரு ஜாதக பைத்தியம். ஸோ ஜாதகம் செட் ஆகலைன்றதுனால நிச்சயமாக நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் கேஸ்ட், அது வந்து செட் ஆகலை அப்படின்னா நோ ஐ காண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் 2 பேர்த்துக்கு ஒத்து வந்தது மனசு மட்டும்தான். ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பார்வையில் அது ஒரு வேலிடான பாயிண்ட் கிடையாது. கடைசியில் இப்படி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவரும் நானும் கெஞ்சிரோம், ரொம்ப கெஞ்சிரோம் பயங்கரமாக. அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அங்கே இருக்க ஒரு கவுன்சிலிங் பர்சனை கூப்பிட்டு, இது என் பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க, பட் எங்களுக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை, என் பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்சம் திருத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த கவுன்சிலிங் குரூப்கிட்ட என்னையும், ஆமாம் சார், என்னையும் அவரையும் உட்கார வச்சுட்டு போயிட்டார் எங்கள் அப்பா. 3 மணி நேரம் எங்கள் ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் அந்த அம்மா எங்கள் அப்பாவை கிளாஸ்லேருந்து வர சொன்னாங்க. நான் பேச வேண்டியது உங்கள்கிட்ட இல்லை, உங்கள் அப்பாட்ட தான் பேசணும். நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்டீங்க. நான் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அந்த அம்மா அட்வைஸ் கொடுத்ததுக்கப்புறம், அதை கேட்டதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாரு. ஓகே, அவ்வளோ தூரம் கடைசியில் ஒத்துக்கல, கோர்ஸ் முடிச்சு தான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்க? ஒன்றா சேர்ந்து 2 பேர் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஒரு காலத்தில் எலியும் புனையுமா சண்டை கட்டிக்கிட்டவங்க இன்னைக்கு உட்காந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எங்கள் வீட்டுக்குள்ளாரையே அவர் வந்து வரவிட மாட்டார் எங்கள் அப்பா. எந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னாரோ அதே வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு அவர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காரு. எங்கள் அப்பா கீழே உட்காந்துருப்பாரு. கீழே உட்காந்து 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ இது உண்மையா இல்லை அது உண்மையா அப்படின்ற அளவுக்கு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும்.